அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா டில்ட்டிங் டைப் கிரைண்டர். இது ப்ரீமியர் டேபிள் டாப்பு டில்ட்டிங் டைப். இந்த கிரைண்டரு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா, மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்ப கீழே ஸ்டெடியாக நிற்க மாட்டேங்குது. மேலே ஒரு பொசிஷனில் நிற்கலை, டில்ட்டிங் ஆகிட்டே இருக்குது. மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஃபுல்லாக கொட்டிடுச்சு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொன்னாங்க. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டில்ட்டிங் டைப் கிரைண்டரில் இந்த மேலே 4 ஸ்க்ரூ கலட்டினோம்னா பாட்டம் கவரு தனியாக வந்துடும். கழட்டிட்டு இது பார்த்திங்கன்னா கியர் டைப்பு. நார்மல் கிரைண்டர்னால் உங்களுக்கு ஹெவியாக போட்டோம்னா ரொட்டேட் ஆகாது. இது கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்கும். ஹெவியாக போட்டு கூட மாவு ஆட்டிக்கலாம். மோட்டருக்கு லோடு கம்மியாக இருக்கும். கியர் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல டார்க்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இந்த கிரைண்டருக்கு வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கீழே பாட்டமில் கெப்பாசிட்டர் எல்லாம் இன்பில்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த சைடில் லிவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த லிவரு செட் பண்ணுற பாருங்க, அதுதான் ஸ்ட்ரக் ஆகிருந்தது. அந்த லிவர் உள்ளே டஸ்ட்டு போயிட்டு ஸ்ட்ரக் ஆகிருந்தது. அதை கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி மேலே அந்த லிவர் இருக்குது பாருங்கள், அது மேலே அப் டவுன் ஆகணும். அதில் கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். திரும்பி கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணணும். அந்த லிவரு மேலே டாப் பொசிஷனில் வர மாதிரி ஃபிட் பண்ணணும். அந்த ஃபிட் பண்ணிவிட்டு மேலே அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடணும். அது லாக் ஆகும். 2 சைடுமே அந்த போல்ட்டை 2 போல்ட்டையும் கலட்டினோம்னா நம்ம எடுத்துகிட்டு மோட்டர் எதுவும் கம்ப்ளைண்ட்னா கழட்டி பார்த்துக்கலாம். போட்டுட்டு பாட்டம் கவரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 4 சைடு ஸ்க்ரூ இருக்கும். அந்த பாட்டம் கவரை மேலே லைட்டாக லிஃப்ட் பண்ணி அந்த ஸ்க்ரூவை போட்டு ஃபிட் பண்ணிடலாம். நல்லா டைட் வச்சோம்னா கவரை கரெக்டாக செட் பண்ணி விட்டு ஓவர் டைட் வைக்கக்கூடாது. கீழே ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடினால் ஓரளவு மீடியம் டைட் வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது பெல்ட்டு வித்து கியரு. பெல்ட்டு டிரைவருக்கு, கியர் டிரைவருக்கு. ஃபஸ்ட்டு அந்த மோட்ரு பெல்ட்டில் ட்ரைவில் ஆன் ஆகிட்டு பெல்ட்டு அந்த ட்ரைவ் புள்ளியிலேருந்து உங்களுக்கு கியர் அட்டாச்சாக இருக்கும். கியர் அட்டாச் ஆகி மேலே ட்ரம்மு ரொட்டேட் ஆகும். இந்த நார்மல் கிரைண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் வீக் ஆச்சுன்னா மோட்டரு இழுக்காது. இது ஆனால் கொஞ்சம் ஹெவி லோடு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டார்க்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கை கரெக்டாக அந்த லிவரை மேலே தூக்கி அந்த ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணிடணும். லெஃப்ட் சைடு பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டாப் கவர் அந்த சைடில் ஸ்லாட் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லாட்டை பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும்.
பவர் ஆன் பட்டன் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும் பவர் ஆன் பட்டனுக்கு, அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக மேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக சீட் ஆனதுக்கப்புறம் 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். நம்ம வீடியோவை பாருங்கள், பார்த்தா நம்ம பேசிக்காக நீங்கள் வீட்டிலையே எப்படி நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் சர்வீஸ் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி கிரைண்டர்லாம் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப ரேரான மாடல் இதெல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிரைண்டரு, இந்த மாதிரி கிரைண்டர்லாம் இருந்ததுன்னா எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணலான்ற வீடியோஸ்லாம் நம்ம அதில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸில் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தான் போட்டிருப்போம். நல்லா ஈவனாக 4 ஸ்க்ரூ மாற்றி மாற்றி டைட் பண்ணுங்கள். ஒரே ஸ்க்ரூ டைட் பண்ணாதீங்க. 4 ஸ்க்ரூ மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிங்கன்னா தான் ஈவனாக டைட் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு டைட் அதிகம் பண்ணிவிட்டு மற்ற டைட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணோம்னா டில்ட் ஆகணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டில்ட் பண்ணிட்டோம்னா திரும்பியும் அது ரிலீஸ் ஆகிடும். அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனால் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு ட்ரம்மு வந்துட்டு மேலே ஸ்டடியாக நிற்கும். அது ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு டில்ட் ஆகும். மேலே அந்த புஷ் இருக்கும். மேலே அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு ப்ளஞ்சர் புஷ் ஒன்று இருக்கும். அந்த புஷ்ஷில் பேஸ்ட்டு போட்டு அதை அப்ளை பண்ணிடலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே புஷ்ஷு வரும். அந்த புஷ்ஷில் பேஸ்ட்டு போட்டுருங்க. உள்ளே பேஸ்ட்டு போட்டு அந்த புஷ்ஷுக்குள்ளேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைன்னா அந்த புஷ்ஷு கலண்டு வந்துடும். அது நமக்கு அடிக்கடி டிஸ்டர்பாக இருக்கும். அதில் அந்த மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டு புஷ்ஷுக்குள்ளேயும் லைட்டாக ஃபெவிபாண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கலந்து வராது. உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, ப்ரெஸ் பண்ணோம்னா டில்ட் ஆகணும். இப்போ விட்டுட்டோம்னா ஹோல்ட் ஆகிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.